சற்று முன் திமுகவில் இணைந்தார் அதிமுகவின் முக்கிய புள்ளி செம்மலை. ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் பல அதிமுக முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருகிறார்கள். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அதிமுகவின் முன்னணி தலைவர்களாக இருந்த பலர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டுள்ளனர். சசிகலா, டிடிவி தினகரன், கே.சி. பழனிசாமி தொடங்கி ஓபிஎஸ், பண்ருட்டி ராமச்சந்திரன், அன்வர் ராஜா, இப்போது செங்கோட்டையன் வரை இந்த பட்டியல் நீள்கிறது. 2017ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ. பன்னீர்செல்வம் இணைந்து நடத்திய பொதுக்குழு கூட்டத்தில் மேலும் அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட வி.கே. சசிகலாவின் நியமனம் ரத்து செய்யப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் அதிமுகவை விட்டும் நீக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்தில் எம்பியாக இருந்து வந்த கே.சி. பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். 2022ஆம் ஆண்டு ஓபிஎஸ், எடப்பாடி இடையே மோதல் போக்கு ஏற்பட்ட நிலையில் ஓ. பன்னீர்செல்வம், அவருடைய ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், ஜே.சி.டி. பிரபாகர், புகழேந்தி, மனோஜ் பாண்டியன், ஓ.பி. ரவீந்திரநாத் உள்ளிட்ட 18 பேரை நீக்கம் செய்து எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை வெளியிட்டார். இதற்கு பதிலடியாக எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஓபிஎஸ் அறிவித்தார். இந்த அதிமுக மோதல் பெரும் குழப்பமாக வெடித்து நீதிமன்றங்களில் வழக்குகள் நடந்தன. இறுதியில் எடப்பாடி பழனிசாமி கையே ஓங்கியது. ஓபிஎஸ் தரப்புக்கு ஆதரவு தெரிவித்த பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். பின்னர் மருது அழகுராஜ், வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோரும் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டனர். அண்மையில் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அவரும் திமுகவில் இணைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டுள்ளார். கடந்த சில மாதங்களாக எடப்பாடி, செங்கோட்டையன் இடையே பனிப்போர் நிலவி வந்த நிலையில் அண்மையில் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க எடப்பாடிக்கு கெடு விதித்திருந்தார் செங்கோட்டையன். இதனையடுத்து அவருடைய கட்சி பதவிகளும் பறிக்கப்பட்டன. இந்த நிலையில் நேற்றுக்கு முன்தினம் பசும்பொன் தேவர் குரு பூஜை விழாவில் ஓபிஎஸ், அமமுக பொதுச் செயலாளர் தினகரன், சசிகலா ஆகியோருடன் செங்கோட்டையனும் கலந்து கொண்டார். அவர்களுடன் நெருக்கமாக பேசிக் கொண்டிருந்தார். முன்னதாக ஓபிஎஸ்ஸுடன் காரில் பயணித்தார். அவருடன் திறந்தவேனிலும் ஊர்வலமாக சென்றார். செய்தியாளர்களின் கேள்விக்கு என்னை கட்சியை விட்டு நீக்கினால் சந்தோஷம் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி நீக்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், கட்சியின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கட்சியின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கட்சியின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் செங்கோட்டையன் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அதிமுகவில் இருப்பவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என தெரிந்திருந்தும் அவர்களுடன் சேர்ந்து கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொண்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அவருக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால் அதிமுகவின் முன்னணி தலைவர்களாக இருந்த பலர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டுள்ளனர். சசிகலா, டிடிவி தினகரன், கே.சி. பழனிசாமி தொடங்கி ஓபிஎஸ், பண்ருட்டி ராமச்சந்திரன், அன்வர் ராஜா, இப்போது செங்கோட்டையன் வரை இந்த பட்டியல் நீண்டு கொண்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த சசிகலா, ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதன் தொடர்ச்சியாக தற்போது செங்கோட்டையனும் நீக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அதிமுகவில் தொடர்ந்து உட்கட்சி மோதல் உச்சத்தை தொட்டு வருகிறது. அதிமுகவில் முக்கிய தலைவராக இருந்தவர் செங்கோட்டையன். கொங்கு மண்டலத்தில் பலம் வாய்ந்த தலைவராகவும் இருந்தார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இதற்காக அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கெடுவும் விதித்திருந்தார். ஆனால் அதிமுக தலைமையோ செங்கோட்டையனின் பதவியை பறித்தது. மேலும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களை கட்சியை விட்டு நீக்கியது. இந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ. பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரனை சந்தித்து செங்கோட்டையன் பேசியிருந்தார். மேலும் அதிமுகவை ஒருங்கிணைக்கப் போவதாகவும் அறிவித்தார். இதனையடுத்துதான் அதிமுகவிலிருந்து ஒட்டுமொத்தமாக செங்கோட்டையனை நீக்கி அறிவிப்பு வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பிற்கு வந்த பிறகு ஜெயலலிதாவின் உயிர் தோழியாக இருந்தவர் முதல் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தவர்களை அடுத்தடுத்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். அந்த வகையில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அதிமுகவை கைப்பற்ற மூத்த நிர்வாகிகளும் திட்டமிட்டனர். முதலில் அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்துதான் அடுத்த சில நாட்களில் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க இருந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கு காரணமாக சசிகலா சிறைக்கு செல்ல நேரிட்டது.
அதற்கு பிறகு ஆட்சியை ஓ பன்னீர்செல்வத்திடமிருந்து பறித்த சசிகலா மூத்த அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைத்து சென்றார். அடுத்தடுத்த நாட்களில் அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதலால் அதிமுக பொதுக்குழுவில் சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை நீக்கி எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். ஓ பன்னீர்செல்வத்தோடு கைகோர்த்த எடப்பாடி பழனிசாமி 4 வருட ஆட்சியை நடத்தி முடித்தார். இதனைத் தொடர்ந்துதான் திமுகவிடம் ஆட்சியை இழந்த நிலையில் கட்சியை கைப்பற்ற திட்டம் போட்ட எடப்பாடி அதிமுகவின் இரட்டை தலைமையை முடிவுக்கு கொண்டு வந்தார். ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை கலற்றிவிட்டு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் எடப்பாடி. மேலும் சட்ட போராட்டம் நடத்தி வந்த ஓ பன்னீர்செல்வத்தையும் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கினார் எடப்பாடி. அந்த வகையில் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் தமிழக சட்டசபை தேர்தல் நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தது முதல் அந்த அதிமுகவில் கடும் அதிர்ப்பு அலைகள் எழுந்துள்ளது. இதனால் அதிருப்தியாளர்கள் திமுகவுக்கும் தாவி வருகிறார்கள். அந்த வகையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்து வரும் மனோஜ் பாண்டியன் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து சமீபத்தில் திமுகவில் இணைந்தார். வேறொரு இயக்கத்தை நம்பி அந்த இயக்கத்தின் சொல்படிதான் நடக்கிற துர்பாக்கியமான காலம்தான் தற்போது அதிமுகவில் இருக்கிறது. உழைப்பை அங்கீகாரம் தராத, உழைப்பு வேண்டாம் என ஒவ்வொரு தொண்டரையும் விரட்டக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அதிமுக முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து கட்சியை விட்டு விலகி திமுகவில் இணைந்து வருகிறார்கள். இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டு வருவது அவர் விருப்பப்படாத அதிமுக பாஜக கூட்டணியில் இணைத்து கொண்டது. அதேபோல முக்கிய தலைவர்களான ஓபிஎஸ், சசிகலா, தினகரன், செங்கோட்டையன் போன்ற முன்னாள் அதிமுக முக்கிய புள்ளிகளையும் கட்சியிலிருந்து நீக்கியது மிகப்பெரிய அதிருப்திகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த கோபத்தில்தான் பல அதிமுகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அதிமுக கட்சியிலிருந்து விலகியும் வருகிறார்கள். ஏனென்றால் அடுத்து நடக்கும் சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அதற்கு முன்னோட்டமாகத்தான் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து வரும் முக்கிய புள்ளிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மிக உயர்ந்த பதவி கொடுத்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதையெல்லாம் தாண்டி அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அடுத்து ஒரு சம்பவம் ஒன்று நடக்க உள்ளது. அதாவது அதிமுகவின் முக்கிய புள்ளியான செம்மலை அதிமுக கட்சியிலிருந்து விலகி ராஜினாமா செய்து விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து செம்மலை திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அநேகமாக அண்ணா அறிவாலயத்தில் செம்மலை அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை ஏற்படுத்தி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க, திமுகவில் இணைந்த செம்மலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.